பேஷண்ட் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். கார்த்திக், நாளைக்கு ஆபரேஷன் இன் டைம்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணு. ஓகே சார். ஷிட், நீ பைக்ல வந்திருக்கியா? ஆமா சார். கீ கொடு. காஞ்சிபுரத்தில் மீண்டும் ஒரு கடத்தல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நேற்று மாலை வாவ் பார்க்கில் விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது குழந்தையை மர்ம நபர்கள் கடத்தி சென்றுள்ளார்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் குழந்தையின் பெற்றோர்களிடம் குழந்தையை விரைவில் மீட்டு தருவோம் என கூறியுள்ளார்கள். இது போன்ற கடத்தல்கள் தற்போது அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஆல் இண்டியா ரேடியோ 93.5 கேளுங்கள். குட் மார்னிங் சார். ரஃபிக் பாஷா. எஸ் சார். அம்மா அனு, இவர்தான் நமக்கு வீடு பார்த்து வச்சது. ஹலோ. ஹலோ. இங்க லோக்கல் எஸ்ஐ. ஓ, வாட்டர் ப்ராப்ளம் எதுவும் இல்லல்ல? இல்ல சார், 24 hours தண்ணி வரும். அப்படியா? அப்பா பாப்பா தூக்கிட்டு வாங்க. பாத்து பத்திரம்பா. அப்பா காஃபி. ரொம்ப தேங்க்ஸ்மா. ரஃபிக் காஃபி எடுத்துக்கோ. தேங்க்யூ மேடம். என்ன மேடம்னு கூப்பிடுற, அக்கான்னு கூப்பிடு. சரிங்க அக்கா. என்ன மாமான்னு கூப்பிடுறாரு, நல்லா இருக்காது. சாய்ராம், என்ன மாமான்னு சரிங்க மாமா. அப்புறம் பாப்பாவை ஸ்கூல்ல சேர்க்கணும். ஒரு நல்ல ஸ்கூல் இருந்தா சொல்றீங்க? சரிங்க அக்கா, நான் கண்டிப்பா சொல்றேன். நான் உடனே செக் பண்ணிடுறேன். சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வெல்கம் சார். தேங்க்யூ சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சார், மேடம் குழந்தைக்கு ஸ்கூல் விசாரிக்க சொன்னாங்களே. கரெக்ட் கரெக்ட். ஆமா, இங்க நல்ல ஸ்கூல் எது? ஸ்காலர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சார். ஹெட் மிஸ்ஸஸ் கூட எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஓகேனா நான் பேசிடுறேன் சார். தேங்க்யூ ரஃபிக். வணக்கம் மேடம். வணக்கங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உட்காரு. மம்மி, என்னோட பேரு ரமாதேவி. நான் இந்த ஸ்கூலோட ஹெட் மிஸ்டர். எஸ்ஐ உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. எங்க பொண்ணு பேரு பூஜா. ஹெட் மிஸ்ஸஸ்க்கு ஹாய் சொல்லுமா. ஹாய் மேடம். ஹாய். என் பொண்ணு கொஞ்சம் படிப்புல வீக். நீங்க தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். கண்டிப்பாங்க. ஷியோர். இந்த அட்மிஷன் ஃபார்ம் நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே மேம். போலாமா? மேடம்க்கு பாய் சொல்லு. பாய் மேடம். பாய். ஐஸ் ஐஸ். இந்த பாப்பா ஐஸ். வணக்கம் சார். ரஃபிக்,
சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஸ்டேஷன் வர முடியுமா? சார் இந்த குழந்தை மிஸ் ஆயிருக்கு. உங்க குழந்தை எப்பத்துல இருந்து காணோம்? சார் டான்ஸ் ஸ்கூலுக்கு போன குழந்தை திரும்பி வீட்டுக்கு வரவே இல்ல சார். உட்காருங்கம்மா. மேடம், சொல்லுங்க சார். 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஏரியால ஒரு குழந்தை காணாம போயிருக்குல்ல? ஆமா சார், என் ஸ்கூல் குழந்தை தான். அன்னைக்கு கிளாஸ் எத்தனை மணிக்கு முடிஞ்சது? எப்பவும் 5 o'clock முடிஞ்சிரும் சார். அவங்க வீடு இதே ரோட்ல ஸ்ட்ரெயிட்டா போனா 3வது ஸ்ட்ரீட்ல 4வது வீடு சார். தேங்க்யூ, கேரி ஆன். ஓகே சார். இங்க பாருங்க. தக்தின் ததின் தாதின் தக்தின் ததின். அந்த ஃபுட்டேஜ் இதுல இருக்கு சார். கேம் 2 ஃபுல் ஸ்கிரீன் பண்ணுங்க. ஓகே சார். அந்த குழந்தை தான். அப்படியே அந்த குழந்தைய ஜூம் பண்ணு. தேங்க்யூ சார். முக்கிய செய்திகள். காஞ்சிபுரத்தில் தொடர்ந்து குழந்தைகள் கடத்தல். இந்த தொடர் கடத்தலை தடுப்பதற்காக போலீசார் அனைத்து கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர். 8 வயது குழந்தைகளை மட்டும் ஏன் கடத்துகிறார்கள் என்று இதுவரை எந்த தகவலும் தெரியவில்லை. என்னங்க நம்ம பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறது நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குங்க. அனு, ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்டாட்டியா இருந்து இப்படி பயப்படலாமா? நம்ம குழந்தைக்கு ஒண்ணாகாது. நீ பயப்படாத, நிம்மதியா தூங்க. உனக்கு ஆரஞ்சு வேணுமா? உனக்காக சாக்லேட். உனக்கு இல்லையே. நல்லா படிக்க ராஜா, முதல்ல இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடு. பாய், சாயங்காலம் பார்க்கலாம். பாய் மம்மி. போலாமா? பாப்பா சாக்லேட் வேணுமா? சரி நீ கிளம்பு. ஓகே மேடம். குடு. இந்த செல்லம். தேங்க்ஸ் ஆண்டி. பாய் பாய். கிளம்பலாமா? ஹலோ சார், நான் லேப் டெக்னீஷியன் சஞ்சய் குமார் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க கொடுத்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல கேட்டமைன்ங்கிற ட்ரக் மிக்ஸ் பண்ணிருக்காங்க சார். இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டவங்க குறைஞ்சது 2 நாளைக்கு மயக்கத்துல இருப்பாங்க சார். தேங்க்யூ டாக்டர். ரஃபிக் சார், குழந்தை கிட்னாப் பண்ண டான்ஸ் ஸ்கூல் பக்கத்துல அந்த ஏரியாவை சுத்தி ஐஸ் விக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் உடனே ஸ்டேஷன்ல இருக்கணும். எஸ் சார். நீங்க எல்லாருமே இந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள ஐஸ்கிரீம் விக்கிறவங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை உங்களோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அதே நாள் அந்த குழந்தைய கிட்னாப்பும் பண்ணிருக்காங்க. உங்க 14 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த ஐஸ்கிரீம் வித்திருக்கீங்க. மரியாதையா அவங்களா ஒத்துக்கிட்டா தண்டனை குறையும். இல்ல ஒவ்வொருத்தன் தோலையும் உரிச்சு தொங்க விட்டுருவேன். சொல்றா, குழந்தை எங்க சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது சார். சின்ன குழந்தை சாப்பிடுற ஐஸ்கிரீம் மயக்க மருந்த கலக்குறீங்க. சொல்றா, குழந்தைங்க உண்மையை சொல்ல மாட்டேன். சொல்ற சொல்லு. குழந்தைய கிட்னாப் பண்ணியா? சொல்லு. சொல்றாங்க. சார், அவங்க எல்லாரையும் அனுப்பிடு. சார், என்னையா சார் அடிக்கிறீங்க? அவர் தானே தப்பு பண்ணாரு. அவர் இங்க கான்ஸ்டபிள்ரா. சார்,
குட் ஜாப் ஈஸ்வர் ஓகே சார். கீப் இட் அப் தேங்க்யூ சார். என்ன சார் சொல்றா சார் எத்தனை பேர் இருக்கீங்க கேங்கல சொல்றா சார் குழந்தைங்க இந்த ஏரியா மட்டும் தானா இல்ல எல்லா ஏரியாலயும் கடத்துறீங்களா சொல்றா சார் நீ மயக்க மருந்து கலந்த ஐஸ்கிரீம் கொடுத்தது அந்த குழந்தை அதை சாப்பிட்டு மயக்கம் போட்டது அந்த குழந்தையை யாரோ கிட்னாப் பண்ணது எல்லாமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு சொல்றா குழந்தைங்க சொல்றாங்க ரஃபீக் நிறுத்து. ஏய் யார் அவன்? சார் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். அப்பப்ப என் வண்டிட்டு வந்து ஐஸும் காசும் கொடுப்பாங்க சார். நான் காசுக்காக தான் சார் அப்படி பண்ணிட்டேன். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க சார். தேங்க்யூ அண்ணா. பாப்பா என்னக்கா? பிஸ்கட் சாப்பிடுறியா? இந்த பிஸ்கட். தேங்க்ஸ் அக்கா. ம். போலீஸ் வருது, சீக்கிரம் போலாம். ஏய் வாங்க. மூட்டுக்குள்ள என்ன இருக்கு? குப்பை சார். ஒரு ரத்தமா இருக்கு. மூட்டைய பிரி பிரின்னு சொன்ன. போ போ. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? நேத்து கூட ஒரு குழந்தை கிட்னாப் பண்ணிருக்காங்க. இவனுங்க எதுக்காக 8 வயசு குழந்தைங்களை மட்டும் கிட்னாப் பண்றானுங்க? புரியவே மாட்டேங்குது. அதுக்காக தான் சொல்றேன் நம்ம பாப்பாவை கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டான்னு. அனு, Hello. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். What? இதுக்கப்புறம் என் கிட்ட இதை பத்தி பேசாத. குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புற சார் வரையும் பாரு. ஏதோ குழந்தையோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. Is it? அனு, நீ வீட்டுக்கு போ. Move. சார் என்ன சின்ன தேங்க்ஸ் ஆண்டி.
குழந்தைய செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிருக்காங்களா? நோ சார். அப்போ ஆர்கன்ஸ்க்காக பண்ணிருக்காங்களா? ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு சார். ஆனா குழந்தை உடம்புல இதயம் இல்லை சார். இந்த காலத்துல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பேஷண்டோட பிளட் குரூப்பையும் டீடைல்ஸையும் எனக்கு அனுப்புங்க, நான் என்னன்னு பாத்துக்கிறேன். வாங்க மேடம். சரி. ஓகே ஓகே சரி, நான் பாத்துக்கிறேன். சார் இவங்க தான் நம்ம சிஐ சாரோட வைஃப். வணக்கம்மா. வணக்கம் உட்காருங்க. டாக்டர், என் குழந்தைக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு, சரியா சாப்பிட மாட்டேங்கிறா. குழந்தையோட பேர் என்னம்மா? பூஜா. பூஜா. வயசு என்னம்மா ஆகுது? 8 வயசு ஆகுது. டேப்லெட் எழுதி தர்றேன், ஒரு 2 நாளைக்கு கொடுங்க. அப்பவும் உடம்பு சரியாகலன்னா குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். வரேன் டாக்டர். வாங்கம்மா வாங்க. ஹலோ சார், நான் குன்றத்தூர்ல இருந்து பேசுறேன். இங்க வயல்ல ஒரு குழந்தை செத்து கிடக்குது சார். டெட் பாடி எப்ப பாத்தீங்க? காலையில 5 மணிக்கு பார்த்தேன் சார். ராத்திரி 11 மணிக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்ச வந்தேன், அப்ப டெட் பாடி இல்ல. காலையில 5 மணிக்கு தண்ணி பாய்ச்ச வந்தேன், அப்ப டெட் பாடி இருந்தது. சரி போங்க. அப்படின்னா நைட்டு 11 மணில இருந்து காலையில 5 மணிக்குள்ள டெட் பாடியை கொலைகாரன் கொண்டு வந்து இங்க போட்டிருக்கான். அந்த நேரத்துல எதுக்கு சார்? அந்த நேரத்துல தான் பவர் எப்பவும் கட் ஆகும். சிசிடிவில மாட்டிக்காம கொலைகாரன் ரொம்ப நேக்கா பண்ணிருக்கான். சுத்து வட்டாரத்துல க்ளோஸா வாட்ச் பண்ணணும். நைட் ஏதோ பர்த்டே பார்ட்டி நடந்த மாதிரி இருக்கு சார். கேக் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சார் இவன் ஏதோ சைக்கோ மாதிரி தெரியுது சார். இந்த அளவுக்கு கொடூரமா குழந்தைங்களை எல்லாம் கொண்டுட்டு இருக்கான். அவனோட மோட்டிவ் என்னன்னே தெரியலையே சார். இது எல்லாத்தையும் பணத்துக்காக தான் பண்றாங்கன்னு தோணுது. குழந்தைங்களோட இதயத்தை யாரோ பணம் கொடுத்து வாங்குறாங்க. இதயத்தை எடுத்து 6 மணி நேரத்துக்குள்ளேயே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கணும். ரஃபிக் சார், காஞ்சிபுரம்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரீசெண்டா ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் நடந்திருக்கான்னு செக் பண்ண. எஸ் சார். முக்கியமா 8 வயசு குழந்தைங்களுக்கு. அப்படியே இந்த பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணவங்கள ஸ்டேஷனுக்கு வர சொல்ல. வண்டி எடு. ஓகே சார். வாங்க, இங்க வந்து நில்லுங்க. சார், நேத்து அந்த வயலுக்கு பக்கத்துல பர்த்டே பார்ட்டி கொண்டாடினது இந்த பசங்க தான். சார் பர்த்டே எனக்கு தான் சார். ஆனா தண்ணி அடிக்கலாம்னு சொன்னது இவன் தான் சார். டேய், என்ன ஏன்டா மாட்டி விடுற? சார், பீர் அடிக்கலாம்னு சொன்னது நான் தான் சார். ஆனா அந்த டெட் பாடிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல சார். நாங்க தண்ணி அடிச்ச விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா எங்களை கொன்னே போட்டுடுவாங்க சார். ப்ளீஸ் சார், சொல்லாதீங்க சார். நேத்து ராத்திரி ஒரு வீடியோ எடுத்தேன் சார். அது எல்லாமே இதுல இருக்கு சார். வேணும்னா பாருங்க சார். டேய், அந்த போனை கொடு. இந்தாங்க சார். தண்ணி அடிச்சு செலிப்ரேட் பண்ற வீடியோ சார். போங்கடா. ஓ, தேங்க்யூ சார். ஏய் சார், அந்த மொபைலை கொடு. இந்தாங்க சார். சார், இது ஸ்காலர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வேன். வணக்கம் சார். அந்த 0057 வேன் டிரைவர் யாரு? 0057 வேன் டிரைவர் ராஜசேகர். அதோ அங்க சிகரெட் குடிச்சிட்டு இருக்காருல்லங்க, அவர்தான்.
சார் சாரி சார் இனி குழந்தை கிட்ட சென்னை திருட மாட்டேன் சார். என்னடா சம்பந்தமே இல்லாம செயினை பத்தி பேசுற? ஆமா சார் நான் ஒரு குழந்தையோட செயினை திருடிட்டேன். அதுக்கு தான் சார் உங்களை பார்த்து பயந்து ஓடி வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். என்னாச்சு சார்? மேடம், இவங்க ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட செயின் அடிச்சு திருட்டுத்தனம் பண்றான். ஒரு தடவை உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கலாமா? ஷூர் சார். எந்த டேட்டோட ஃபுட்டேஜ் வேணும் சார்? 13 ஜூலை. ஓகே சார். ஃபார்வர்ட். இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஃபார்வர்ட். கேம் ஃபார் ஜூம் பண்ணுங்க. ஸ்கூல் வேன் ராத்திரி முழுக்க இங்கே இருந்திருக்குன்னா இதே நம்பர்ல வெளியே இன்னொரு வண்டி சுத்திட்டு இருக்கு. அந்த டூப்ளிகேட் வண்டியில குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டு அந்த வண்டியை எங்கேயோ ஒளிச்சு வச்சிடறாங்க. கேசவ், நீ டியூட்டில ஜாயின் பண்ண இந்த 2 நாள்ல 6 குழந்தை கிட்னாப் ஆயிருக்கு, 2 குழந்தைங்க இறந்து போயிருக்கு தெரியுமா? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? சாரி சார், குழந்தைங்க இறந்து போறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் சார் சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்துல, எலிமெண்டரி ஸ்கூல்ஸ் பக்கத்துல போலீஸ் அப்சர்வேஷன்ல இருக்காங்க. சார் இது ஒருத்த மட்டும் பண்ற கிரைம் இல்ல சார், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் சார். கடந்திடும் நேரம் வினையாகி போகும், பொடி பொடியாகும் நியாயங்கள் யாவும். விதியது உன்னை மண்ணோடு நோக, உலகமே இன்று நரகங்களாக. மனிதங்களே இங்கே எது, மிருகங்களே வாழ்கின்றது, பாவங்களே சூழ்கின்றதே, வேட்டைகளே தொடர்கின்றதே. மனிதனே மனிதன் களமாடும் நேரம் தொடரும் இந்த அவலங்கள் போதும். குமுறும் நெஞ்சம் எங்கெங்கு மோரம், கண்ணீர் துளிகள் கடலாகி போகும். தீமை என்றும் ஓயாதது, குற்றங்களை விலகாதது. மனிதங்களே இங்கே எது, மிருகங்களே வாழ்கின்றது. ஒருவரை ஒருவர் கொள்கின்ற கோரம் எல்லாம் இந்த பேராசைதானே. கோடியில் புரளு பணம் தின்னு முதலை, மற்றவர் பற்றி அதற்கென்ன கவலை. மனிதங்களே இங்கே எது. போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக. கேசவ், என்னையா பண்ணிட்டு இருக்க? டியூட்டி பாக்குறியா இல்ல தூங்கிட்டு இருக்கியா? ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க சார், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. என்னதையா கேக்குறது? அது இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன். வெளியே எல்லாரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பு சொல்றாங்க. ஹோம் மினிஸ்டர் என்ன போட்டு வறுத்தெடுக்கிறாரியா? என்ன சார் நீங்க நான் சொல்றத காதுலயே வாங்காம. இன்னும் 2 நாள்ல அந்த கிட்னாப்பர்ஸ் பிடிக்கலன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். யூஸ்லெஸ் ஃபெல்லோ. சார் சார் என் பொண்டாட்டி தனியா வீட்டுல இருக்கா சார். என்ன விட்டுருங்க சார். நான் எந்த தப்பு பண்ணல சார்.
அந்த சுரேஷ் எங்க? பாய் நமஸ்தே பாய். வணக்கம்ண்ணே. மும்பைல இருந்து பாய் ஃபோன் பண்ணாரு. லாஞ்சி தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு 2 நாள்ல வந்துரும். இங்க இருக்கிற குழந்தைங்கள தூத்துக்குடிக்கு கைமாத்தணும். इस केस को पुलिस कुत्तों ने सीरियस ले लिया. நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் பாய். போலீஸ்காரனுங்க என்ன பண்ணிடுவானுங்க? பாய் பாத்துக்கலாம் விடுங்க. குட் மார்னிங் சார். ரஃபீக், சார் குழந்தைங்களை கிட்னாப் பண்றது இவன் தான். எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பிரஸ்க்கு போட்டோ அனுப்புங்க. ஓகே சார். சார் சிஐ சார் பார்க்கணும். சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என் பொண்ணு காலேஜ் போகும்போது எவனோ ஒரு ரவுடி கலாட்டா பண்றானா. இனிமே ஒரு குழந்தை. சார் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்காரு. நீங்க அப்புறமா வந்து பாருங்க. என் பொண்ணு காலேஜுக்கு போய் 1 வாரம் ஆகுதுங்க. வெளியில போகணும்னாலே பயப்படுறா. நீங்க என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? இதே உங்க வீட்டு பொண்ணு கொண்டுனா இவ்வளவு ஈஸியா எடுத்துப்பீங்களா? அது இல்ல சார், நான் என்ன சொல்ல சார் சார் உங்க ப்ராப்ளம் என்ன சார்? சார் நேத்து நான் என்னோட தங்கச்சியை கூட்டிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் வந்து அழாதம்மா. ரஃபீக் சார், இப்போ அந்த பிரச்சனை என்னன்னு பாரு. எஸ் சார். வாங்க போலாம். இதை உடனே பிரிண்ட் பண்ணிருங்க. எந்த இடத்துலமா? அந்த ஜங்ஷன்ல சார். எந்த டைம்க்கு வருவீங்க? சாயங்காலம் 5 மணிக்கு சார். டெய்லி பிரச்சனை பண்றானா? ஆமா சார். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. என்ன சார் இது? பொண்ணை தனியா எப்படி அனுப்புறது? வெங்கட், நீங்க இந்த ரோட் கார்னர்ல போய் நில்லுங்க. சுரேஷ் 10 feet டிஸ்டன்ஸ்ல நில்லுங்க. சார். நீங்க பயப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். பயப்படாதம்மா, போ. நீங்க உள்ள உட்காருங்க. ஓகே சார். ஏய், எனக்காக தானே வெயிட் பண்ற? என்னடி ஒரு வாரமா ஆளே காணோம்? குழந்தைங்களை கிட்னாப் பண்றது இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்றவன் தான் சார். சார் எங்க போயிருந்த? நீ சரியா பாத்தியா? ஆர் யூ ஷூர்? எஸ் சார், கன்ஃபார்மா வந்தா. நீ அங்கே இரு. டோன்ட் மிஸ் ஹிம். நான் கிளம்பிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிக்கலையா? மரியாதையா ஒத்துக்கோ. அம்மா எனக்கு அந்த கன்னு வேணும். சார் 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 அந்த பொண்ணை ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். கிட்ட வராத. ப்ளீஸ் அந்த பொண்ணை விட்டு. உங்களை நம்புறேன் சார். கிட்ட வராத. போ போ. போங்க சார். இந்த கொன்னுடுவேன். ஆடி விட்டுன்னு சொல்றேன். ஹே வேணாம், சொன்னா கேளு. அந்த பொண்ணு ஒண்ணு பண்ணாத ப்ளீஸ். போட்டுடுங்க. வேணாம்.
வாங்க. டேய் மச்சான், போலீஸ் எங்களை சுத்து போட்டாங்கடா, சீக்கிரமா வாங்கடா. குழந்தைங்க எங்கடா? சொல்லு சொல்லு, எங்க இருக்காங்கன்னு சொல்லு. குழந்தைங்களை கடத்துறீங்க, சொல்றா சொல்லு. வாடி வா, இழுத்துட்டு போங்க. போடாது நில்லு. வாடா பரதேசி நாய, ஸ்டேஷன்ல போட்டு சரி போடுவேன். குழந்தைங்க எங்க? குழந்தைங்க எங்க? எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? சொல்லு. சொல்லுடா. நீ மட்டும் தான் இருக்கியா, இல்ல பின்னாடி வேற யாரும் இருக்காங்களா? சொல்ல போறியா இல்லையா? சொல்றா சொல்லு. உண்மை சொல்லு. சொல்லு. யார் நீங்க? விருந்தாளி போடி, வெளில போ. என்ன சார் விஷயம்? ஓகேங்க, போயிட்டு வாங்க. பாத்து. நம்ம குழந்தை எங்க போச்சு சார்? இங்க வந்த குழந்தைங்கள என் குழந்தை இல்ல சார். குழந்தை பேரு அனிதா சார். அனிதா சார். டோட்டலா 12 குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அதுல 2 பேர் இறந்துட்டாங்க. 9 பேரை நம்ம காப்பாத்திட்டோம். அதுல இவங்க குழந்தை மட்டும் மிஸ்ஸிங். திருட்டு நாய, இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சுதுடா. குழந்தைங்கடா, குழந்தைங்க. குழந்தை கொண்டுட்டியா? அந்த குழந்தைங்க சொல்லு. 9 குழந்தை தான் சார் கடத்தினேன். நீங்க கேக்குற குழந்தை எனக்கு தெரியாது சார். சொல்ற பொய்யா சொல்ற? உண்மை சொல்லு. எங்க இருக்கா? சொல்றா. கிட்னாப் பண்ணது 12 குழந்தைங்கள, அதுல 2 பேர் செத்துட்டாங்க, 9 பேர் கிடைச்சிட்டாங்க. அந்த ஒரு குழந்தை என்னாச்சுன்னு சொல்லு. நான் மும்பைக்கு மட்டும் தான் சார் குழந்தைகளை சப்ளை பண்றேன். சப்ளை பண்ண எனக்கு காசு கிடைக்கும். கொலை பண்ண என்ன சார் கிடைக்கும்? நான் சொல்றது உண்மைதான் சார். பணத்துக்காக குழந்தைகளை கடத்தி விக்கிறீங்களாடா? சும்மா விட மாட்டேன்டா. கொல்ல விட மாட்டேன். திருட்டு நாய்களா, குழந்தைகளை நடத்துறீங்க. நீங்க உருப்படுவீங்களாடா? உயிரோட பொழைச்சிடுவேன்டா. ரஃபீக் விடு, விடு ரஃபீக். ஹலோ. ஐயோ அனிதா, குழந்தைங்களோட மர்டர்ஸ்ல எந்த விதமான க்ளூஸும் கிடைக்க மாட்டேங்குது.
கேஸை எப்படி எங்க இருந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுன்னே தெரியல. ஆமா சார், ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ரஃபிக் சார், இந்த ஷூ மார்க்க போட்டோ எடுத்து உடனே ஃபாரன்சிக்கு அனுப்புங்க. Okay, sir. ரிப்போர்ட்ஸ் ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லுங்க. தேவைப்பட்ட நான் பேசுறேன். சார், என் பேரு ரம்யா. நான் போஸ்ட்மார்ட்டம் டிபார்ட்மெண்ட் டாக்டர் சார். இறந்து போன குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணேன். கண்டிப்பா இந்த குழந்தைய ஒரு டாக்டர் தான் ஆபரேஷன் பண்ணி கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆபரேஷனை சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் வச்சுதான் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. ஓகே சார். ரஃபிக் சார், சிட்டில எத்தனை சர்ஜிக்கல் ஷாப்ஸ் இருக்கோ அந்த டீடைல்ஸ்ல எனக்கு உடனே சார், I'll do it. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நாங்க 2 டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரோம். என்ன விஷயம் சார்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. எல்லா சர்ஜிக்கல் ஷாப்பையும் என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். ஜூலை 7ஆம் தேதிக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கோ பிரைவேட் பர்சனுக்கோ இல்ல டாக்டருக்கோ ஹார்ட் சர்ஜரிக்கு சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? ஒரு நிமிஷம் சார். மே 5ஆம் தேதி ரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கியிருக்காங்க சார். அப்புறம் ஜூன் 22 ஆகாஷ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் ஜூலை 10 சுதாகர்னு ஒரு பர்சன் கூட வாங்கியிருக்காரு சார். உங்க ஷாப்ல சிசி கேமரா இருக்கா? இல்ல சார். சிஸ்டம்ல செக் பண்ணி சுதாகரோட டீடைல் சொல்ல முடியுமா? 1 minute சார். ஃபோன் நம்பர் இருக்கு சார். சொல்லுங்க. 8124055667. 667. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எஸ் சார். உங்க காலை நாங்க ட்ராப் பண்றோம். ஒருவேளை அவர் திரும்ப கால் பண்ணாருன்னா உங்க காலை நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம். பரவாயில்லையா? ஓகே சார். சர்ஜிக்கல் ஷாப்ல கலெக்ட் பண்ண நம்பரை ட்ராக் பண்றீங்களா? அதோட ஸ்டேட்டஸ் என்ன? பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்காக ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேற வாங்கியிருக்கோம். சிம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உன்னால தப்பிக்க முடியாது சார். ஓகே, குட். தேங்க்யூ சார். சார். ஓகே சார், நான் அந்த வேலையா தான் இருக்கேன். நான் அப்புறம் கால் பண்றேன். நீங்க ட்ராப் பண்ண சொன்ன நம்பர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு சார். ஹலோ சாய்ராம். சொல்லுங்க சார். என் பேரு சுதாகருக்கு. ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்காக சர்ஜிக்கல் பிளேட்ஸ் எனக்கு தேவைப்படுது. கொஞ்சம் அர்ஜென்ட். இன்னைக்கு வந்தா கிடைக்குமாங்க? கிடைக்கும் சார். நல்லதுங்க. நானு மதியானம் 2 மணி போல வரேன். ஓகே, வாங்க சார். தேங்க்யூ. மனிதங்கள் இங்கேது மிருகத்தின் இடமா? விளையாடும் பருவத்தை கொலை செய்யும் விஷமா? அரக்கத்தின் சார், நேத்து அந்த டெட் பாடி கிட்ட கிடைச்ச ஷூ மார்க்கோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். அந்த ஷூ மார்க்கை வச்சு பாக்குறப்போ அது காஞ்சிபுரம் போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஷூ சார். சைஸ் 8. டோட்டலா 8 பேர்கிட்ட அந்த ஷூ இருக்கு சார். 3 டவுன்ல 3 பேர்கிட்ட, 6 டவுன்ல 3 பேர்கிட்ட, 7 டவுன்ல ஒருத்தர் கிட்ட, அப்புறம் 2 டவுன்ல ஒருத்தர் கிட்ட. அது உங்களோட தான் சார்.
ஏமா அனு, சாய்ராம் மாப்பிள, அனு மாப்பிள வந்துட்டாரு. ஃபேண்டா குடிக்கிறீங்களா? வேண்டாம் மாமா. சாய்ராம். அப்பா பாப்பா பிஸ்கட் கேட்டா அதையும் வாங்கிட்டு வந்துருங்க. உள்ள வாங்க சாப்பிடலாம். பாபாவூர் கருணாலயம், பாவங்கள் சரணாலயம், சாய்ராம் 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 சாய்ராம், பாபாவூர் கருணாலயம், பாவங்கள் சரணாலயம். அது என்னோட ஷூ மாமா. சாய்ராம் சாரி மாப்பிள, என்னதுன்னு நினைச்சு போட்டுட்டேன். அது ஒரே சைஸ் ஒரே கலர் இல்லையா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வேற கலர்ல எடுக்கிறது தான் நல்லது. பாபாவூர் கருணாலயம். மாப்பிள, நான் மார்க்கெட் வரைக்கும் போறேன். சிக்கன் வாங்கணுமா மட்டன் வாங்கணுமா? உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வாங்க மாமா. சாய்ராம். அம்மாடி அனு, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி சீக்கிரம் வந்துருங்கப்பா. பாபாவூர் கருணாலயம், பாவங்கள் சரணாலயம், என் பாபாவூர் கருணாலயம். வணக்கங்க. நான் போன் பண்ணி கேட்டிருந்தேன், இந்த சர்ஜிக்கல் பிளேட்ஸ் வேணும்னு. ஞாபகம் இருக்கு சார். இந்தாங்க பணம். வினிதா, குழந்தை உள்ள கூட்டிட்டு போங்க. வெளியில போகாதன்னு சொன்னல. சார், ரஃபிக்
உடனே கிருஷ்ணா காலனிக்கு வா. என்னாச்சு சார்? கிட்னாப்பர் வேற யாரும் இல்ல. ஹலோ ஹலோ. கிட்னாப் ஆன குழந்தைங்க சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். இது மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் சார். இது ஃபாரன்சிக் ரிப்போர்ட். இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். ரஃபீக், இந்த கேஸை பத்தி நான் நிறைய ஸ்டடி பண்ணேன். காஞ்சிபுரம்ல கடந்த 4 மாசமா நிறைய குழந்தைங்க கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா கடந்த 2 மாசமா கிட்னாப் பண்ணப்பட்ட குழந்தைங்க இறந்து போறாங்க. அப்படின்னா இங்க நடக்கிறது ஒண்ணு இல்ல, 2 கிரைம்ஸ். சின்ன குழந்தைங்களை கிட்னாப் பண்றது ஒருத்தங்க, 2 கிட்னாப் பண்ணப்பட்ட குழந்தைங்களோட ஹார்ட் எடுத்து மர்டர் பண்றது இன்னொருத்தங்க. ரஃபீக், இந்த கிட்னாப் எவ்வளவு நாளா நடக்குது? மே 5th அன்னைக்கு 7th டவுன்ல ஃபர்ஸ்ட் கிட்னாப் நடந்துச்சு சார். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஃபர்ஸ்ட் டெட் பாடி எப்போ கிடைச்சது? ஜூலை 7th அப்போ ஃபர்ஸ்ட் டெட் பாடி கிடைச்சது. மே 5ஆம் தேதியில இருந்து கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மர்டர் ஜூலை 7ஆம் தேதி நடந்திருக்கு. இந்த கிட்னாப்ஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான் நடந்திருக்கு. ஆனா மர்டர்ஸ் மட்டும் 2 டவுன்ல மட்டும் தான் நடந்திருக்கு. சிஐ கேசவன் எப்படி? கேசவ் சார் ஜென்யூனா தான் சார் இருப்பாரு. அவரை சந்தேகப்படுறது கரெக்டா இருக்காதுன்னு தோணுது. அவரை சந்தேகப்படுறதுக்கு எனக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. கேசவன் ஜாயின் ஆனது ஜூலை 2. கேசவன் வரத்துக்கு முன்னாடி கிட்னாப்ஸ் மட்டும் தான் நடந்திருக்கு. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மர்டர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் ரீசன் நம்பர் 2, இது ஸ்பாட்ல கிடைச்ச ஷூ பிரிண்ட். காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க யூஸ் பண்ற ஷூ, சைஸ் நம்பர் 8. இந்த ஸ்டேஷன்ல 8 நம்பர் ஷூஸ் யூஸ் பண்றது அவர் மட்டும்தான். திஸ் இஸ் ரீசன் நம்பர் 2. கேசவன் இருந்த ஆர்ஃபன் ஸ்கூல் பேர் என்ன? கஸ்தூரிபாய் ட்ரஸ்ட் ஆர்ஃபன் ஸ்கூல், சென்னை. ஹலோ, காஞ்சிபுரம் 2 டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சிஐ முகமது கரீம் பேசுறேன். சொல்லுங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி கேசவன் ஒரு பையன் உங்க ஆசிரமத்துல இருந்தானா? கேசவ், ஞாபகம் வந்துருச்சு. அவன் அம்மா அப்பா இறந்துட்டதுனால எங்க ஆர்பனேஜ் ஹோமுக்கு வந்தான். ரொம்ப வித்தியாசமா நடந்துப்பான், தனியா தான் இருப்பான். பசங்கள்லாம் அவனை பைத்தியம்னு கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாரும் கூடவும் சேர்ந்து விளையாட சொல்லி எத்தனை முறை சொல்லியும் அவன் கேட்கல. அவன் நடந்துகிட்டத பார்த்து பயந்து போய் டாக்டர் கிட்ட காட்டணும். டாக்டர் அவன் ஒரு டிப்ரெஷன் பேஷண்ட்னு சொல்லிட்டாரு. ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம்
தினமும் அவனை கிண்டல் பண்ண ஒரு பையனை அங்க இருந்த கருங்கல் எடுத்து தலையில பலமா அடிச்சுட்டான். உடனே அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டாங்க. அது ஏதோ கரெக்ஷனல் சென்டரா. அங்க நல்லா படிச்சான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். தேங்க்யூ சார். என்னாச்சு சார்? ஹீஸ் அ கைண்ட் ஆஃப் சைக்கோ. என்னங்க என்னங்க ஐயோ என்னங்க ஒண்ணும் இல்ல சார், ப்ளீஸ் காம் டவுன். என்னங்க ரஃபீக் சார், கேசவன் இதுக்கு முன்னாடி எங்க வேலை செஞ்சாரு? கம்மம் சார். சிஐ கேசவன் எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்லவர் சார். கேசவ் இந்த வீட்டை காலி பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாசம் சார். 6 மாசம் ஆகியும் எதுக்காக இன்னும் இந்த வீட்டுக்கு யாரும் குடி வரல? அது வந்து இந்த வீட்ல தான் சிஐ சாரோட குழந்தை இறந்து போயிடுச்சு சார். சென்டிமெண்டா ஃபீல் பண்ணி யாரும் இந்த வீட்டுக்கு வரல சார். பூஜா இன்னும் இறந்து போகல, உயிரோட தான் இருக்கா சார். ஸ்காலர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நான் தான் அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன். அப்படின்னா கேசவனுக்கு 2 குழந்தைங்களா? இல்ல சார், ஒரே ஒரு குழந்தை தான், பூஜா. செத்துருச்சு சார். செத்து போயிருச்சா? சரி, பூஜா எப்படி இறந்தா? பூஜாக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஷி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். இந்த டிசீஸ் ரொம்ப ரேரா தான் வரும். இன் டைம்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாததுனால தான் அந்த குழந்தை இறந்துட்டா. பேஷண்ட ட்ரீட் பண்ண டாக்டர் யாரு? டாக்டர் ரவீந்திரன். அவரை இமீடியட்டா மீட் பண்ணோம். சார், அந்த குழந்தை இருந்த கொஞ்ச நாள்லயே அந்த டாக்டரை யாரோ கொடூரமா கொன்னுட்டாங்க சார். ரஃபீக் சார், குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், டாக்டருக்கு சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஓகே சார். ஏன் ரஃபீக் சார், இறந்து போன குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது சினிமால தான் பார்த்திருக்கோம். இறந்து போன குழந்தைக்கு அட்மிஷன் கொடுத்த அந்த ஸ்கூல் பேர் என்ன? அந்த எக்ஸ்ட்ராடினரி ஹெட் மிஸ்ஸஸ் யாரு? கம் இன். ஹாய் மேம், ஐம் கரீம், 2 டவுன் சிஐ. ஹலோ சார். சிஐ கேசவன் பொண்ணை பத்தி. எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறா சார். குழந்தை என்ன பார்க்கலாமா? அந்த பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல சார். அப்படின்னா நேத்து வந்தாளா? நேத்து வந்தா சார். குழந்தைக்கு கர்லி ஹேரா சில்கி ஹேரா? கர்லி ஹேர் சார். இந்த குழந்தை எப்படி இருக்கு? அழகா இருக்கு சார். உங்க பொண்ணா? கேசவம் பொண்ணு. குழந்தை இறந்து போய் 6 மாசம் ஆச்சு. இல்லாத குழந்தைக்கு எப்படி நீங்க அட்மிஷன் போட்டீங்க? படிப்பு எப்படி சொல்லி கொடுக்கறீங்க? அந்த குழந்தை இல்ல சார். சிஐ கேசவன் சார் அவர் வைஃபோட குழந்தை அட்மிஷனுக்காக வந்திருந்தாரு. அவங்க கூட குழந்தை இல்லவே இல்ல. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். அவங்க 2 பேரும் குழந்தை இருக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க. ஹெட் மிஸ்ஸஸ்க்கு ஹாய் சொல்லுமா? அன்னைக்கு சிஐ சார் ரொம்ப விசித்திரமா நடந்துகிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதனால நானும் அங்க குழந்தை இருந்த மாதிரியே நடிச்சிட்டேன். ஹாய். குழந்தைய டெய்லி ஸ்கூல்ல டிராப் பண்ண வருவாங்க. ஆனா அங்க குழந்தை இருக்காது சார். பாய்.
சாயந்தரம் குழந்தைய பிக்கப் பண்றதுக்கு வருவாங்க. 2 பேரும் குழந்தை இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, ஆனா அது கீழே விழுந்துரும். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க மாமாவை கூப்பிட்டு நான் கேட்டேன். சார், குழந்தையே இல்ல, ஆனா குழந்தை இருக்கிற மாதிரி உங்க பொண்ணும் மாப்பிளையும் பிஹேவ் பண்றாங்க. எதுக்காக அப்படி செய்யறாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா அவரே சிஐ. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். என் பொண்ணு தங்கம் மாதிரி என் மாப்பிள்ள, என் பேத்தி பூஜா, நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? Come on, come on, come on. Yeah. ஓய், இந்தா. சாரி சாரி சாரி. ஐயோ, அப்பா அப்பா வாங்க விளையாடலாம் வாங்க. செல்லம், அப்பா வேலையில இருக்கேன். அவுட் அவுட். ச்சே, இப்ப பாரு வேலை. போங்கப்பா, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். பாப்பா, சரி வா விளையாடலாம். கோலி சோடாவே. அப்படிதான் அப்படிதான். நம்ம ஆடுறேன் பேசி. பாத்தியாமா மறுபடியும் நடிக்கிறா? பாப்பா 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 இங்க பாரு. மாப்ள, பாப்பா இங்க பாருமா. என்னாச்சு? பாப்பா வாங்க. டாக்டர் எங்க? அங்க இருக்காரு. அது அங்க இருக்காரு. டாக்டர், என் குழந்தை கிட்ட குழந்தையை படுக்க வைங்க. சீக்கிரம் பாருங்க டாக்டர். மாப்ள, தைரியமா இருங்க. கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ். இது ரொம்ப ரேர் கேஸ். சீக்கிரம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யலன்னா உங்க பொண்ணு பிழைக்க மாட்டாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஹார்ட் டோனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பை காட்ஸ் கிரேஸ் உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. 100% நான் கேரண்டி கொடுக்கறேன். நீங்க தைரியமா இருங்க. சரிங்க. உங்க குழந்தை இதயத்தோட இந்த குழந்தையோட இதயம் நல்லா மேட்ச் ஆகுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ so much. இட்ஸ் ஓகே. 3 நாள்ல ஆபரேஷன் பண்ணிடலாம். நீங்க பணத்தை ரெடி சரிங்க பண்ணுங்க. டாக்டர். போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க சார். பேஷண்ட் நேம்? குழந்தை பேரு பூஜா. ஓகே சார். ஐம் சாரி கேசவா.
என் மாப்பிள்ளைக்கு போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்கு. ஓ, குழந்தை இறந்ததுக்கு அப்புறமும் அவ உயிரோடு இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. பொண்ணு உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சா அவரு செத்துடுவாரு. தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லாம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். இல்லாதவங்கள இருக்கிறாங்கன்னு நினைச்சுப்பாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? ஹாலுசினேஷன் சார். ஹாலுசினேஷன். ரைட். அப்பா, காஃபி எடுத்துட்டு வரீங்களா? அனு, நீ 2 நிமிஷம் வெளியேற. நான் மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும். மாமா மாப்பிள்ளைக்குள்ள அவ்வளவு பெரிய சீக்ரெட் இருக்கா? சரி, நான் போறேன். அப்பா, நான் ஸ்கூலுக்கு போய் பாப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வாமா. சரிப்பா. மாமா, என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல சஸ்பெக்ட் நீதான். இம்மீடியட்டா அரெஸ்ட் பண்ண சொல்லி எஸ்பியோட ஆர்டர். சார், சார் சார், என் புருஷன் அதுக்காக சார் குழந்தைங்களை கொல்லணும். சார், என் புருஷன் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு. சார், என்னங்க சார், நீங்க எது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் சார், சார், என் புருஷனை விட்டுருங்க சார். சார், நான் சொல்றதை கேளுங்க சார். என்னங்க? இந்த இடத்தை பார்க்கும் போது உனக்கு என்ன ஞாபகம் வருது? இங்க ஹசீனாங்கிற குழந்தையோட டெட் பாடி கிடைச்சது. அந்த குழந்தை யாருன்னு தெரியுமா? என்னோட பொண்ணு. எனக்கு இந்த உலகத்துல பிடிச்சது 2 விஷயம். ஒன்னு இந்த காக்கி சட்டை, இன்னொன்னு என் பொண்ணு ஹசீனா. அவ எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பா, மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுப்பா. அப்படி எல்லாரையும் சிரிக்க வச்சு என் பொண்ணு என்னோட வாழ்க்கையில சிரிப்பே இல்லாம ஆக்கிட்டு போயிட்டா. காஞ்சிபுரம்ல என் தங்கச்சி வீட்டுக்கு போன என் பொண்ணு திரும்ப வரவே இல்ல. இங்க யாரோ என் பொண்ண கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. கத்தியால வெட்டி இதயத்தை எடுத்துட்டாங்க. நான் தான் அவனை வேணும்னு ஆக்சிடென்ட் பண்ணி தூக்குனேன். இந்த கேஸ நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு எஸ்பி பெர்மிஷனோட 2 டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்டிங் எடுத்துக்கிட்டேன். சின்ன குழந்தைங்களை எப்படி அநியாயமா கொள்றியடா பரதேசி நாய. சார், உங்க குழந்தை நான் கொல்லல சார். சார், நான் உண்மைதான் சொல்றேன், என்ன நம்புங்க சார். அந்த குழந்தைய ரெட் ஹேண்டட் பிடிக்க தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். சார், என்ன நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சார்,
உயிரோட இருக்கும் போது இதயத்தை அறுத்து எடுத்தா அந்த வலி எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன்டா. இந்த குழந்தை பேரு வினிதா. ஏஜ் 8 years. பிளட் குரூப் O நெகட்டிவ். காஞ்சிபுரம்ல நடந்த 3 கொலைகளுமே சேம் ஏஜ், சேம் பிளட் குரூப். கண்டிப்பா கேசவன் இந்த குழந்தைய டார்கெட் பண்ணுவான். சோ எப்படியாவது இந்த குழந்தைய கண்டிப்பா நம்ம காப்பாத்தணும். ரஃபீக் சார். நீ லீட் பண்ண. எஸ் சார். எனி இன்ஃபர்மேஷன் எனக்கு பாஸ் பண்ண. கிரி ஒரு நிமிஷம். சார் நீங்க என்ன சார் இங்க? இந்த கிட்னாப் எல்லாம் யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு சார்? எங்க மாமா. உங்க மாமாவா? அவருக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னா குழந்தை வெளியே வரணும். குழந்தை வெளியே வந்தா குழந்தைக்காக மாமா வருவாரு. அப்போ உண்மையான கிட்னாப்பர் யாருன்னு தெரிஞ்சிடும். அந்த குழந்தை எப்படியாவது நீங்க தான் வெளியே கூட்டிட்டு வரணும். அந்த குழந்தைக்காக நான் உயிரையே கொடுப்பேன். என்ன நம்புங்க. நாளைக்கு அப்பா கண்டிப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். சரியா? வினிதா இந்தா சாப்பிடு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சாப்பிட்டீங்களா இந்தா சார்? ஆக்கட்டு. குட் கேர்ள். நான் சைக்கிள் ஓட்டிட்டு வரேன் மம்மி. சைக்கிள்லாம் ஒண்ணும் ஓட்ட வேண்டாம், அமைதியா சாப்பிடு. என்னடி Please, குழந்தைய mummy. திட்டிக்கிட்டே இருக்க? சீக்கிரம் என்னம்மா சாப்பிடு. இது? குழந்தை ரொம்ப ஆசைப்படுறாள். கூட நான் போய் பாத்துக்கிறேம்மா. வா செல்லம். இல்ல ஆ, வேண்டாம் சரி. சார். சைக்கிள் ஓட்ட போறேன். கேட்க மாட்டாளே. உட்காரு. அப்படிதான். பத்திரம் சார். மெதுவா 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 அப்படியே போ. ஏய். மெதுவா போ. குட். அவ்வளவுதான். ப்ளீஸ் அங்கிள் ஹெல்ப் ஹெல்ப். என்ன விடுங்க. குழந்தைய விடுறா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. டேய். அங்கிள் என்ன விடு. மேடம் அப்பா அவனை கொன்னுடுங்க. கிரி கிரி சார் குழந்தைய அந்த வண்டியில கொண்டு போறாங்க. சார் என்னாச்சு? என்னாச்சு? ஏய், அப்பா அவர் வராரு. சீக்கிரம் போங்க. ஏய், வா.
பாப்பா ஏய் காடிரோ அப்பா அவர்தான் போன் பண்றாரு. என்னன்னு கேளு கேளு. ஏனுங்க? ஹலோ அனு, எங்க இருக்க? நான் இங்க பக்கத்துல பெருமாள் கோயில்ல இருக்கேங்க. நீ அங்கே இரு, நான் அங்க வரேன். அப்பா அவர் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. நீ கிளம்பு, மாப்பிள்ளை விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். எனக்கு அனு, இந்த குழந்தை எப்படி? குழந்தை பத்திரம். என்னாச்சுங்க? அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. மாப்பிள்ளை நான் சொல்றேன். சின்ன குழந்தைங்க மாமா, அவங்க இதயத்தை எடுத்து கொள்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? அவங்கள பார்க்கும்போது நம்ம பாப்பா உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா? எதுக்கு அப்படி பண்ண? எதுக்கு அப்படி பண்ண? நீ என்ன பண்ண? போலீஸ் ஆபீசர் தானே? சிஐ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் கேசவராம் என்ன பண்ணாரு? இந்த தாத்தா என்ன பண்ண? எதுவும் பண்ணல. நாம் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இந்த ஜென்மத்துல இது போதும் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? குழந்தை இறந்த துக்கத்தில் இருந்து அனு பாடியில் இருந்து தவறி கீழே விழுந்துட்டான். அப்பா அப்பா. அனு பாத்து. அனு பாப்பா எங்கப்பா? எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்? என்னங்க, பாப்பாக்கு ஹார்ட் டோனர் கிடைச்சிட்டாங்களா? ஆமா, பாப்பா எங்க? பாப்பா வாங்க. இங்க வா. என்னம்மா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உட்காரு. உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இப்படி எல்லாம் விளையாட கூடாது. வா படுத்துக்கோ. அப்பா, நீங்களாவது பாப்பா கிட்ட சொல்லலாம்ல? இத போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. உங்க ஒய்ஃப் தலையில பயங்கரமா அடிபட்டதால இன்டர்னல் ஃபெரைட்டல் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. சோ உங்க குழந்தை இறந்து போன விஷயம் உங்க ஒய்ஃபோட பிரெயின்ல இப்ப இல்ல. அதனாலதான் உங்க ஒய்ஃப் குழந்தை உயிரோட இருக்கிறதாவும் அவ தன்னோட பேசுறதாவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் a psychological trauma.
சாய்ராம், நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க பிரைன் ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கங்க. குழந்தை இறந்து போன விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாதீங்க. உன் பொண்ணு இறந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நீயும் நானும் அவ இருக்கிற மாதிரி நடிச்சோமே. எதுக்கு அந்த மாதிரி பொண்ணு சொல்லு? அணுவோட உயிரை காப்பாத்துறதுக்கு தானே. பாப்பா சாப்பிடுமா. அம்மாடி, இந்தா சாப்பிடு. அனு, நான் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். வரமா? நீங்க ஸ்டேஷன் போயிடுறீங்க? அப்பா, அப்பாக்கு எதுவும் தெரியாது. 3 நாள் ஆபரேஷன் பண்ணலன்னா பாப்பா செத்து போயிடுவா. அத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. அனு, அது வந்து என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அனு, அனு, என்னம்மா இது? நீ டென்ஷன் ஆகாத. மாப்பிள்ளை டாக்டர் ஃபோன் பண்ணணும்னு சொன்னீங்களே, பண்ணுங்க. அம்மாடி, கொஞ்சம் ஹலோ இருமா. டாக்டர், பாப்பாக்கு குழந்தைக்கு ஹார்ட் டோனர்ஸ்க்கு ட்ரை பண்றேன்னு சொன்னீங்களே, யாராவது கிடைச்சிட்டாங்களா? ஓ, குட் நியூஸ் டாக்டர். தேங்க்யூ. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா உங்களுக்கு தெரியாத நிஜம் ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்ச உங்களுக்கு கூட ஏதாவது ஆயிடுமோன்னு நான் மறைச்சு வச்ச உண்மை ஒண்ணு இருக்கு. என் பேத்தி பாப்பா இறந்ததுக்கு அப்புறம் டாக்டர் ஆனந்த பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சார், சாய்ராம், அம்மாடி, நீ என் பொண்ணு மாதிரிமா. உன் குழந்தை ஆபரேஷன் ஃபெயில் ஆகி சாகலமா. உன்னோட குழந்தை உடம்புல ஹார்ட்டே இல்லம்மா. போயிட்டு வரேன் சார். சரி வாங்க சார். அவங்க குழந்தைக்கு இல்ல, உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அதுக்கு நான் கேரண்டி. சாய்ராம், டாக்டர், 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 எதுக்காக என் குழந்தைய கொண்டு? நம்ம குழந்தை ஆபரேஷன்னால செத்து போகலங்கிற விஷயம் கேள்விப்பட்டு அனு அந்த டாக்டரை கேட்க போக அவன் தள்ளி விட்டுட்டான். அந்த ஆவேசத்துல அந்த டாக்டரை நான் அடிக்க போன. இது எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்லல மாப்பிள்ள. இவனை எழுதிட்டு போங்கடா. விடுங்கடா என்ன. அந்த டாக்டர் ஏதாவது செய்யணும்னு நினைச்ச. ஆனா என்ன செய்யறது? என்ன செஞ்சா என் கோபம் தீரும்? மனுஷனுக்கு மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போவான். அதே உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவான். எதுக்குன்னு தெரியுமா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா உடம்பு சரியாகுமோ சரியாகாதோ தெரியாது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற உன்ன மாதிரி டாக்டர்ஸ் கண்டிப்பா காப்பாத்துவாங்கங்கிற நம்பிக்கையில மட்டும் தான்டா. அந்த நம்பிக்கைய நீ சாகடிச்சிட்ட டாக்டர். ஆல் டாக்டர்ஸ் ஆர் நாட் காட்ஸ். ஐ ஹேட் யூ டாக்டர். எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டும் சரி, பூஜா உயிரோட இருக்கிறாங்கிற பிரம்ம மட்டும் உயிரோட இருக்கிற என் பொண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக பாப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ண வைக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்தேன். அவளோட பிளட் குரூப் இருக்கிற குழந்தைங்க ஒவ்வொன்னா தேடி நான் கிட்னாப் பண்ணேன்.
குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு டாக்டரையும் கிட்னாப் பண்ண. அந்த டாக்டரோட பையனை கொன்னுடுவேன்னு பயமுறுத்தி அந்த டாக்டரை எல்லாம் செய்ய வச்சேன். என் பொண்ணு உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக ஒண்ணு இல்ல 100 இதயத்தை கூட நான் எடுப்பேன். இந்த குழந்தை படி. அதை நான் அப்புறம் சொல்றேன். அனு, குழந்தை எங்க? குழந்தை இங்கதாங்க இருக்கா. அவளுக்காக தான் ஜூஸ் பொழிஞ்சிட்டு இருக்கேன். நான் கேட்டது நம்ம குழந்தைய இல்ல, கோயில நான் உன்கிட்ட கொடுத்த குழந்தைய. தெரிஞ்சிருச்சா? குழந்தைய மரப்பெட்டியில தூங்க வச்சிருக்கேன். அப்பா வந்ததும் குழந்தைய கூட்டிட்டு போய் நம்ம பாப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ண போறேன். சொன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்கடா. உங்ககிட்ட சொல்லாம செஞ்சுட்டு பாப்பாவை காப்பாத்துறதுக்கு. நம்ம குழந்தை செத்து போச்சுடி பைத்தியக்காரி. நம்ம குழந்தை செத்து போச்சுன்னு சொல்றீங்க. அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காளே, பார்த்தா தெரியலையா? நான் என்ன பைத்தியமா? நான் என்ன பைத்தியமா? வாங்க சார். கேசவன் வந்தாரா? இன்னும் இல்ல சார். உங்க புருஷன் 3 குழந்தைங்களை கொடூரமா கொண்டு இருக்காரு தெரியுமா? இன்னொரு குழந்தைய கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாரு. ஒரு அம்மாவா யோசிங்க, உங்க புருஷன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு புரியும். உங்க புருஷன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா சொல்லுமா, ஒரு குழந்தைய காப்பாத்தின புண்ணியமாவது கிடைக்கும். சார், அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நல்லவர்னா அவரை கோர்ட்டே தண்டிக்காம விட்டுரும். அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுமா. இனிமே இந்த ஊர்ல ஒரு குழந்தை கூட மிஸ் ஆக விட மாட்டேன். பாப்பா, அங்கிளுக்கு பாய் சொல்லு. பாய் அங்கிள். பாப்பா, அங்கிளுக்கு பாய் சொல்லு. கரெக்டா எழுது. டீச்சர் எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஹோம்வொர்க் ஒழுங்கா பண்ணலன்னா உத வாங்குவேன்.
குழந்தையை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒருத்தங்களையும் விட்டு வைக்க மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, குழந்தைக்காக தான் சிஐ சார் போயிருக்காரு. கண்டிப்பா கிடைச்சிருவா. தங்கம் இங்க வாங்க, குழந்தைய முதல்ல உள்ள கூட்டிட்டு போய் தண்ணி குடிங்க. உள்ள கூட்டிட்டு போங்க. அக்கா, அவர் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லக்கா, தேடிட்டு இருக்கோம். அவர் வந்தா சரண்டரா சொல்லுங்க. இந்த வீட்டு குழந்தைய கடத்திட்டாங்கன்னு இப்பதான் சொன்னாங்க. வந்தா அவங்க பேரண்ட்ஸ் உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் அந்த குழந்தைய ஒரு தடவை பார்க்கலாமா? போய் பாருங்கக்கா. எங்க சீக்கிரமா கிளம்புங்க, பாப்பாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம். வினி, நீங்க? நான் சிஐ கேஷவோட வைஃப். வணக்கங்க. வணக்கம். குழந்தைக்கு எப்படி இருக்கு? ஹலோ, குழந்தை சேஃபா வீட்டுக்கு வந்துருச்சு சார். அதை சொல்லதான் கால் பண்ணேன். நாங்க சிஏ கேசவனோட பொண்டாட்டி வந்தாங்களா? வந்தாங்க சார். குழந்தைய பக்கம் உள்ள போயிருக்காங்க. ஃபீவர் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதான் ஹாஸ்பிடல் போகலாம்னு இருக்கோம். குழந்தைகளை கொல்றது வேற யாரும் இல்ல, அவதான். அவ ரொம்ப டேஞ்சர். வெயிட் பண்ண வேண்டாம், ஷூட் பண்ணு. அக்கா ப்ளீஸ் குழந்தைய கொடுத்துருங்க. என்னடா அக்கான்னு கொஞ்சம் இருக்க லூசு. ஷூட்டா. என் குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்கு இவளோட இதயம் தேவரா ஃபேக். பூஜா செத்து போயிட்டாக்கா. என் பொண்ணு சாகலரா ஃபேக். அத நீயாவது புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ்க்கா, குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. சொன்னா கேட்க மாட்டியா? ரஃபீக், ரஃபீக், என் பொண்ணு செத்து போயிட்டாங்கறியா? என்ன திமிரு! வாங்க சார் போலாம். Come on fast. டேய் வேலு சார், நர்ஸ் கீதாவை இன்னும் என்னடா ஆளை காணோம்? வேலைக்கு வரணும்னாலே பயப்படுறா சார். கரெக்டா சம்பளம் மட்டும் வந்து வாங்க தெரியுதுல்ல? வேறங்கிட்ட நேரத்துல வீடியோ காலும் பண்றாங்க. அடே அது ஹார்ட்டா, அதை என்கரேஜ் பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஆமா, நீ சிஐயோட மிஸ்ஸஸ் தானே? ஆமா டாக்டர். என்னாச்சு? என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ. என்ன பண்ணாலும் எதிர்ச்சுக்க மாட்டேங்கிற. கொஞ்சம் வந்து டேய், பாருங்க டாக்டர். சீக்கிரமா வண்டி எடு, போலாம். போலாமா, போலாமா. அம்மா, நாம சிட்டில இருந்து 5 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். இன்னும் எவ்வளவு தூரமா போகணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் டாக்டர்.
குழந்தை இவ்வளவு தூரமா தனியா வந்தா? விளையாடிக்கிட்டு அப்படியே வந்துட்டா. ஹலோ சார், நான் ஒரு நம்பர் சொல்றேன். அர்ஜென்ட்டா ட்ராக் பண்ணி எங்க இருக்குன்னு சொல்லு. உன் ஒய்ஃபோட நம்பர் சொல்லு. சொல்லு சேகர். சார் நீங்க அனுப்பி வச்ச நம்பரோட லொகேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் சார். வாங்க டாக்டர், இதே எங்க அப்பா. அப்பா, என்னம்மா? டாக்டர் வந்திருக்காரு. சார். வணக்கங்க. ஏமா உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, அந்த குழந்தைக்கு தானா? அந்த குழந்தைக்கு இல்ல டாக்டர். அப்புறம் பாப்பா, இங்க வா. அப்பா, என்னம்மா? குழந்தைய படுக்க வைங்க. குழந்தை எல்லாமே என்ன பண்றாரு? ஆமாமா, நீங்க ரெண்டு பேரும் எந்த குழந்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் குழந்தையோடதான். அம்மா, நெஞ்சு ரொம்ப வலிக்குதுமா. டாக்டர், பாப்பாக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ற. சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணுங்க. வாங்க டாக்டர். ஆபரேஷனா? ஆமா, இந்த குழந்தை இதயத்தை எடுத்து எங்க பாப்பாக்கு வைக்கணும். வாங்க டாக்டர், ப்ளீஸ். சார், அங்க கொஞ்சம் பாருங்க. வேலு, குலோப் ஜாம சக்கரை பாகுல ஊற வச்ச மாதிரி மனுஷங்களோட இதயத்தை இப்படி ஊற வச்சிருக்காங்களேடா. அவட உங்களை மாதிரிதான் குழந்தை இல்லை இல்லைன்னு சொன்னா. செத்து போன அந்த ஒரு குழந்தைக்காக என்ன எத்தனை குழந்தைகளை கொல்லுவீங்க? எங்க அப்பாக்கு கோவம் வந்து கொண்டுட்டாரு. டாக்டர், என் குழந்தைக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க. வாங்க டாக்டர். பண்ணிடுறேன். ஆமாமா, குழந்தை என்ன கிளாஸ்மா படிக்கிறா? 3rd கிளாஸ் படிக்கிறா. பாப்பா பாக்கிறதுக்கு லட்டு மாதிரி இருக்கா. அது கால தலை அங்க இருக்கு. ஏண்டா டேய், அந்த குழந்தை லட்டு மாதிரி இருந்தா உனக்கு என்ன, ஜிலேபி மாதிரி இருந்தா உனக்கு என்ன? இப்படி லூஸ் மாதிரி உளர்ன உன் இதயத்தை எடுத்து இந்த குழந்தைக்கு வச்சிருவேன். ஆபரேஷன் ஆரம்பிங்க. அப்பா, டாக்டர், அனு எங்க இருக்கா? டாக்டர், அனு எங்க? அனு, அனு, என்னங்க? அனு, 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 என்ன பண்ற? அனு, என்னங்க, நம்ம குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க இதுல தலையிடாதீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? நம்ம குழந்தை செத்து போயிட்டாமா. நம்ம பாப்பா செத்து போயிட்டாமா. என்னடா இவரு கண்ணெல்லாம் கொண்டு வந்திருக்காரு? அவர்தான் சிஐ கேஷவ் சார். அவங்க வைஃப். அவரு அவரோட மாமா. இங்க இல்லாத பாப்பாக்கு அவர்தான் அப்பா சார். இவர் ஃபேமிலிலேயே இவருக்கு மட்டும்தான் மூளை குழம்புலன்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தை சாகல. அங்க இருக்க பாருங்க. அனு, அங்க யாரும் இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு அனு. ஐயோ, உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நீங்களா அது உண்மையை சொல்லல.
நம்ம குழந்தை இல்லானு அவ செத்து போயிட்டா. குழந்தை சாகலன்னு சொன்னா கேட்க மாட்டியா? நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறேன்ல. செத்து போ. இவ புருஷனையே கொல்ல பாக்குறாடா. சரியான சைக்கோ போட்டுருக்கு. குழந்தைய தூக்கிட்டு வாடா, சீக்கிரமா தூக்கிட்டு வா. இந்த சைக்கோ கட்டுறது எப்படியாவது குழந்தைய காப்பாத்திரலாம். டாக்டர், டேய் குழந்தைய கொண்டா. பாத்து பத்திரம். குழந்தை என்கிட்ட கொடுங்க டாக்டர். வேண்டாம்மா, பாவமா இந்த குழந்தை. ஆபரேஷன் பண்ணலன்னா என் பாப்பா இறந்துருவா. அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா. வேண்டாம்மா, விட்டுருமா. குழந்தைய கொடுங்க டாக்டர். சின்ன குழந்தைம்மா, விட்டுருமா. குழந்தைய கொடுங்க. சார், குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணணும். வழியை விடுங்க, இல்லைன்னா இந்த குழந்தைய கொண்டுடுவேன். மரியாதையா வழியை விடுங்க. குழந்தைய கொண்டுடுவேன். குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க. நீ அந்த குழந்தைய கொன்னா நான் உன்னோட குழந்தைய கொன்றுவேன். இல்ல வேண்டாம், இந்த குழந்தைய கொடுத்துடுறேன். என் குழந்தை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என் குழந்தைய விட்டுருங்க. ஏன் குழந்தை உயிருக்காக
நான் எத்தனை உயிரை வேணாலும் எடுப்பேன். விடு. ஏய், என் குழந்தை உயிரோட இருக்கிறதுக்கு இவன் வேணும். விடு. விடு. குழந்தைய விடு. இவன் எனக்கு வேணும். என் குழந்தை எனக்கு உயிரோட வேணும். அதுக்கு இவன் வேணும். அனு, பாப்பாவை பார்த்துக்கோங்க. வினி சார், கொடுங்க சார். வினி ரொம்ப நன்றி சார். இல்ல இல்ல பரவாயில்ல சார். குழந்தைய பத்திரமா எங்க பாத்துக்கோ. குழந்தையை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். பாய். அப்பாக்கு பாய் சொல்லு. பாய் பா. பாய் பூஜா.